இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்படி ரூம்ல தனியா சந்திக்கிறது கூட கொஞ்சம் கிக்கா தான் இருக்கு. ஏன் இப்படி பாக்குற? நான் ஏன் புருஷனை பாக்குறேன், பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரும் என்ன தடுக்க முடியாது. நான் நிறைய கனவு கண்டேன், ஆனா அதெல்லாம் இப்போ நடக்காது போல இருக்கு. கனவா? என்ன கனவு? இந்த வருஷம் பொங்கலை எப்படிலாம் கொண்டாடணும்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அது நடக்குமான்னு தெரியல. எப்படி கொண்டாடணும்னு நினைச்சேன்? பொங்கல் அன்னைக்கு காலையில எழுந்து குளிச்சு நம்ம 2 பேரும் புது ட்ரெஸ் போட்டுட்டு அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி என் கையால பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு ஒன்னு உட்கார வச்சு என் கையால நான் செஞ்ச பொங்கலை பரிமாறி சாப்பிடணும்னு ஆசை. அதெல்லாம் இனிமே எங்க நடக்க போகுது? அம்மா தான் உனக்கு கண்டாலே வெறுப்பா இருக்காங்கல்ல. இதுல நான் ஆசைப்படுறது எப்படி நடக்கும்? என் ஆசை நிராசையா தான் போகுது. அத நீ எப்படி முடிவு பண்ணுவ? நீ ஆசைப்பட்ட மாதிரி கூட நடக்கலாம்ல. பாசிட்டிவாவே யோசிப்போம், இல்ல நல்லபடியா நடக்கும். ஈஸ்வரி, நீ இன்னும் மாப்பிள்ளைய விரோதையாவே பார்த்துட்டு இருக்க. அதனாலதான் அவர் செஞ்ச நல்லது எதுவுமே உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் நம்ம குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து உனக்கோ நம்ம குடும்பத்துக்கோ ஒரு சின்ன கெடுதலாவது பண்ணிருக்காரா? சொல்லு பாப்போம். எல்லாத்துக்கும் மேல எத்தனையோ முறை உன் உயிரையும் நம்ம குடும்பத்தையும் காப்பாத்திருக்காரு. இந்த சிவனாண்டி, முத்துவேலு, காளியம்மா இவங்களுக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு என்ன பகை? ஒரு பகையும் இல்ல. உனக்கு அவங்களோட பகை. அதனால மாப்பிள்ளையும் பகையா நினைச்சு அவரை கொலை பண்ண முயற்சி பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு மாப்பிள்ளை நமக்காக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவர் நம்ம குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்தது நமக்கு கிடைச்ச வரம். ரேவதி அவரை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டா. அதனாலதான் அவர் கூட தான் சேர்ந்து வாழணும்னு அவ உறுதியா இருக்கா. இன்னும் நீதான் அவரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம இருக்க. மாப்பிள்ளை மட்டும் இங்க வராம இருந்திருந்தாருன்னா அவர் அம்மாவை, என் தங்கச்சியை இழந்திருக்க மாட்டாரு. இவ்வளவு தியாகத்தையும் பண்ணிட்டு நமக்காக இங்க வாழ்ந்துட்டு இருக்காரு. மாப்பிள்ளை நம்ம ரேவதிக்கு கிடைச்சது அவ பண்ண புண்ணியம். ஊர் உலகம் முழுக்க சல்லடை போட்டு தேடி பார்த்தாலும் இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாரு. நீ என்னடா அவரை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு வாழ்க்கையை ரேவதிக்கு அமைச்சு கொடுக்கறேன்னு சொல்ற? நீ எல்லாம் ஒரு நல்ல தாயா? யோசிச்சு பாரு. அவனை பத்தி இவ்வளவு பட்டியல் போட்டு சொல்றீங்களே, அவன் செஞ்ச துரோகத்தை பத்தி பட்டியல் போட்டு சொல்ல வேண்டியதானே? அந்த கிழவியோட பேரை யாருன்னு தெரியாம நான் தேடிக்கிட்டு இருந்தப்போ கூடவே இருந்த என் கழுத்தை அறுத்திருக்கானே, அந்த துரோகத்தை என்னன்னு சொல்லுவீங்க? அவன் யாருன்னு கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்ணப்பெல்லாம் அவன் ஃப்ரெண்டு லூசு பையில காட்டி என்னை ஏமாத்தினானே, அதை என்னன்னு சொல்லுவீங்க? அவனுக்கு சப்போர்ட்டா அந்த கிழவி, நீங்க, இவரு எல்லாரும் இருந்தீங்களே. அதையெல்லாம் நினைச்சா உங்களை கொன்னுடணுங்கிற கோவம் தான் வருது. என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. அம்மா, உங்க கோவம் புரியுதுமா. இவங்க எல்லாரும் செஞ்சது தப்பா இருக்கலாம், ஆனா அதுல நீங்க இழந்தது எதுவுமே இல்லையே. ஒரு நல்ல நோக்கத்துக்காக தானமா போய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்தாரு. அவர் வந்த பிறகு எதிரிங்க கிட்ட இருந்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்குல்ல. நம்ம மேல கை வைக்கவே இவங்க எல்லாரும் பயப்படுறாங்கல்ல. ரேவதிக்கு நீங்க தானமா அவரை கல்யாணம் பண்ணி வச்சீங்க. இப்ப அவன் நல்லா தானமா இருக்கா. அவங்கள பஞ்சாயத்துல காசு வட்டி போட்டு பிரிக்க பாத்தீங்க. அந்த துக்கம் தாங்க முடியாம தானே ரேவதி விஷம் குடிக்கிற அளவுக்கு போனா. அப்பவே அவ புருஷன் மேல அவ எவ்வளவு உயிரா இருக்கான்னு நீங்க புரிஞ்சுக்கணும்லம்மா. திரும்பவும் இப்படி சட்டப்படி பிரிக்க பாக்குறீங்களே, அது எந்த வகையிலமா நியாயம்? அவங்க 2 பேருமே மேஜர்.
முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. உங்களை தூக்கி போட்டுட்டு போக அவங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அவங்க அப்படி செய்யலையே. உங்க மேல இருக்க மரியாதையில தான் அமைதியா இருக்காங்க. கார்த்தி ரொம்ப விட்டு கொடுத்து நடந்துகிட்டாருமா. நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும். சகல கூட நான் நிறைய பழகியிருக்கேன். இந்த சின்ன வயசுல இவ்வளவு பக்குவமா இவ்வளவு நிதானமா நடந்துக்கிறத பார்த்து நான் பிரமிச்சு போயிருக்கேன். அதனாலதான் எந்த காரியத்தையும் எடுத்தும் கவுத்தனும் செய்யாம எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றாரு. அதனாலதான் அவர் எடுக்கிற முடிவு எல்லாம் சரியா இருக்கு. இப்ப கூட பாருங்க, டிவோர்ஸ் விஷயத்துல பொறுமையா தான் இருக்காரு. உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. உங்களுக்கு தெரியாமலும் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சிருக்காரு. அதெல்லாம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நினைச்சா இப்ப கூட ரேவதியை சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ முடியும். ஆனா அவர் அப்படி செய்யாம பிரிஞ்சு கிடக்கிற ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே இவ்வளவு கஷ்டப்படுறாரு. அத நீங்க புரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாருக்குமே நல்லதத்த. என்ன எல்லாரும் எனக்கு மாத்தி மாத்தி அட்வைஸ் பண்றீங்களா? எல்லாரும் உங்க ஆங்கிள் இருந்து தான் யோசிக்கிறீங்களே தவிர ஏன் ஆங்கிள் இருந்து யாருமே யோசிக்கல. நீங்க எல்லாரும் சொல்றதை விட நான் அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். அவனை பத்தி முழுசா தெரியாத சூழ்நிலையிலேயே நான் அவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அப்படிப்பட்ட எனக்கே அவன் நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கான். அவனை நான் எப்படி மன்னிக்கிறது? என் கூட பிறந்த தங்கச்சி வார்த்தையை விட அவன் வார்த்தைக்கு நான் மதிப்பு கொடுத்தேன். அவன் தப்பானவன சந்திரா என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கான். ஆனா நான் அதெல்லாம் நம்பவே இல்லை. அவன் மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். உண்மை தெரிஞ்ச பிறகு நம்மள இவ்வளவு தூரம் அவன் முட்டாளாக்கிருக்கான்ற கோவம் தான் இன்னும் அவன் மேல வெறுப்ப வர வைக்குது. சின்ன வயசுல இருந்தே ஆம்பளைங்களால நிறைய பாதிக்கப்பட்டவனா. அதனாலதான் எந்த ஆம்பளைங்களையும் நான் நம்பினதே இல்லை. ஆனா அவனை நான் பெருசா நம்பினேன். அவனும் சராசரி ஆம்பளைதாங்கிறத நிரூபிச்சுட்டு போயிட்டான். இன்னைக்கு வசதியா ஊருக்குள்ள மரியாதையா இருக்கிற சாமுண்டீஸ்வரிய தான் உங்களுக்கு தெரியும். சின்ன வயசுலயே அம்மாவை இழந்து ஆம்பளைங்களோட கெட்ட பார்வையில இருந்து தப்பிச்சு படிப்படியா முன்னேறி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்கேன். நான் சின்ன வயசுல பட்ட எல்லா கஷ்டத்துக்கும் காரணம் அந்த ராஜா சேதுபதியும் பரமேஸ்வரியும் தான். அவங்க குடும்பத்தில இருந்து ஒருத்த வந்து என்னை ஏமாத்தினானா அதை என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? எனக்கு கோயில்ல அவனால முதல் மரியாதை கிடைச்சதுக்காக அவனை மன்னிக்க சொல்றீங்களா? அவனை என்னைக்குமே என்னால மன்னிக்கவே முடியாது.